சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதை சொல். வணக்கம் மக்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஹவுஸ்மேட்ஸ் தர்ஷன், காளி வெங்கட், ஹர்ஷா, சந்தினி, வினோதினி, கென்ட்ரிக், தீனா இவர்கள் நடிப்பில், ராஜவேர் அவர்களின் இயக்கத்தில், ராஜேஷ் முருகேசன் அவர்களின் இசையில் எஸ்டே ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் ட்ரைலரை பார்த்துட்டு இது ஒரு பேய் படமாக இருக்குமோ அப்படின்ற முழு நம்பிக்கையோடு தான் அந்த படத்துக்கு போனேன். ஆனால் அங்கே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன சர்ப்ரைஸ், இந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சு, இதெல்லாம் தான். முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ், எனக்கு என்ன பிடிச்சிருந்தது. முதல்ல இவங்க சொன்ன இந்த பேய் படம் கான்செப்டுக்கு கொண்டு போன முதல் பாதி. ஹாரர் படம் எப்படி இருக்குமோ அப்படியே பட்டவர்த்தனமாக நம்மள பேய் படம்ன்ற நம்ப வைக்கிற அளவுக்கான திரைக்கதை பிரமாதமாக இருந்தது. அது இன்டர்வலில் ரிவீல் ஆகிறப்போ அது பேய் இல்லை, ரெண்டுமே மனிதர்கள் தான் அப்படின்னு காட்டின விதமும், அதை எந்த அளவுக்கு நகைச்சுவையாக ஹியூமரஸாக சொல்ல முடியுமோ அதை அழகாக சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது, இதில் நடிச்சிருந்த நடிகர்கள் ரொம்ப கம்மி, ஆனால் பிரமாதமாக எல்லாரோட நடிப்புமே இருந்ததுன்னு சொல்லணும். முக்கியமாக காளி வெங்கட் அவருக்கு ஒரு ரோல் கொடுத்துட்டா இப்போதைக்கு கோலிவுட்டோட மோஸ்ட் வாண்டட் ஆக்டராகவும் இருக்கட்டும், மோஸ்ட் வெர்சடைல் ஆக்டராகவும் இருக்கட்டும், காளி வெங்கட் அவர்கள் தான். அவரோட நடிப்பு என்ன ரோல் கொடுத்தாலும் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி பிரமாதப்படுத்துகிறாரு. இந்த படமும் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும். அதுக்கடுத்து தர்ஷன் முந்தைய படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லணும். நல்லாவே நடிச்சிருந்தார். அவர் இந்த வீடு வாங்கின அந்த எமோஷனோட, அந்த ஒரு காதலோடு ஆரம்பித்த விதம், அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காக அவர் சண்டை போட்டு அழுது இந்த வீடே வேணாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு அழுது எமோஷனலாக உடையிற இடமும் பிரமாதமாக இருந்தது. நடிப்புக்கு இது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வினோதினி அண்ட் தென் ஹர்ஷா சந்தினி அவர்கள் இரண்டு பேருமே வந்துட்டு அவங்கவுங்களுக்கு மனைவியாக வர இடத்துல வினோதினிக்கும் இவங்களுக்கும் வர சண்டைகள், சச்சரவுகள், அது அவங்க சொன்ன விதம், அதுக்கப்புறம் இரண்டாம் பாதியில் ஒரு மாதிரி எமோஷனலாக போகிற விதம், இது எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் அந்த சின்ன பையன் ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தான். தீனாவை வந்துட்டு அவருக்கு கொடுத்த ரோல் என்னவோ அதை சிறப்பாக பண்ணியிருந்தார். மேபி இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலான்ற ஒரு வருத்தம் தான். மற்றபடி நடிகர்கள் எல்லாரோட நடிப்புமே சிறப்பாக இருந்தது. இசைன்னு வரும்போது பாடல்கள் கேட்குற அளவுக்கு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லும். முதல் பாதி ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி ஹாரர் படத்துக்கான அத்தனை இசை, இது பிஜிஎம், அதோட சவுண்ட் மிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இரண்டாம் பாதி அந்த எமோஷனலாக வரும்போதும் சரி, சீரியஸ் நோட்டுக்குள்ளே போகும்போதும் சரி, அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த விதத்துலையுமே எனக்கு நல்லா இருந்தது. இதெல்லாமே எனக்கு பாசிட்டிவ்ஸாக தெரிஞ்சிச்சு. ஸோ என்ன நெகட்டிவ் அப்படின்னு வரும்போது, இந்த படம் ஒரு பேய் படம் இல்லை, அப்போ இது எந்த விதமான ஒரு படம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல, அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குரிய ஒரு விஷயமா உள்ளே போயிருக்கு. உதாரணத்துக்கு எப்பவுமே டைம் ட்ராவல் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். பட் அதை தாண்டி இது ஒரு டெசராய்ட், ஒரு வேறு டைமென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயங்களை பேசியிருக்கு. இப்போது இந்த படத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலே எனக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் வேணும். ஸோ எனக்கு அது பெருசாக அந்த நாலேஜ் இல்லாதனால இந்த படத்தில் காட்டும் போது நம்மளுக்கும் புரிகிற மாதிரி தியரிட்டிக்கலாக வாய்மொழியாக சொல்லாமல் அதை கொஞ்சம் ஏஐ மூலியமாகவோ இல்லை வேறு இது மூலியமாகவோ நம்மளுக்கு காட்டியிருந்தால் இன்னும் சிறப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இரண்டாம் பாதியில் உள்ளே போனதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு அது கனெக்டடாக இருந்திருக்கும். கனெக்டடாக இல்லாதனால எமோஷ்னலாக பெருசாக நம்மளுக்கு அந்த கனெக்ட் ஃபீல் கொடுக்கல. எதை பற்றி பேசுகிறாங்க, எதனால், ஏன்னா டைம் ட்ராவல்னா ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகே, 2022 ஒருத்தர் 2032 போயிருக்கான், இல்லை 2012 வந்திருக்கான் அப்படின்னு நம்மளால ஈஸியாக யூகிச்சிக்க முடியும். பட் இது ஒரு மின்னல் அடிக்கிற இடத்துல இயற்கையே ஒரு மின்னல் அடித்து அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு மாற்றம் அது ஒரு டெசராய்ட், வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ளே நடக்குது அப்படின்றது நம்மளால அது என்ன விஷயம் நடக்குது அப்படின்றது புரியாது. இப்போ இன்னும் கிளியராக சொல்லணும்னா, டைம் ட்ராவலில் நம்ம மார்க் ஆண்டனி படத்தில் முன்னாடி போய் அவங்க அப்பாவை காப்பாற்றினால இந்த ரியல் வேர்ல்டுக்குள்ளே ப்ரெசன்ட் டேல அவர் உயிரோட வந்துடுவார் விஷால். ஸோ இது நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு. அப்போது அங்கே காப்பாற்றப்பட்டால் இங்கே உயிரோட வந்துடுவாங்க. பட் இந்த படத்தில் அப்படி காப்பாற்றப்பட்டும் ஒரு கேரக்டர் உயிரோட அந்த டைமென்ஷனில் வராது. ஸோ வேற ஒரு பரிணாமத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லியிருக்கலாம். அந்த திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் இவ்வளோ சீரியஸாக தியரட்டிக்கலாக சொன்னதுக்கு நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹியூமரஸான ஒரு பேய் படம் அப்படின்ற ஒரு தாட்குள்ளே போனோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஹாரர் அந்த ஃபீல் இருந்துட்டு இன்ட்ரோல் கிட்ட தான் அந்த காமெடி கொஞ்சம் வந்தது. அதே மாதிரி இரண்டாம் பாதியிலே ஒரு 2-3 சீனை தாண்டி நகைச்சுவைன்றது நிறைய இடங்களில் இவங்க பக்கல. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு பேய் படம், ரெண்டாம் பாதி ஃபுல்லாக ஒரு எமோஷனல் படமா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ காமெடின்றது நிறைய வச்சிருக்கலாம், நிறைய யூஸ் பண்ணிருக்கலாம். அதுவுமே ஒரு குறை. தீனாவையும் கூட வச்சுக்கிட்டு பெருசாக கவுண்டர் கூட கொடுக்காத அளவுக்கு அவரோட கேரக்டர் யூஸ் பண்ணாதது எனக்கு அது ஒரு மைனஸாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் சண்டை கொடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பாசிட்டிவ் தான் ஜெயிக்கும். ஏன்னா நிறைய விஷயம் இதுதான் இருந்தது. ஸோ ஓவராலாக எனக்கு
எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு மஜாவாக ஜாலியாக ஹாப்பியாக இருந்ததுன்னா 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். தாராளமான ஒரு வாட்சபிள் மூவி தான். குழந்தைங்களுக்கு முதல் பாதி கண்டிப்பாக பிடிக்கும். குடும்பத்தோடு போனீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு 2ஆம் பாதி கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் லாஸ்ட் 20 மினிட்ஸ் சீரியஸாக எமோஷனலாக கொண்டு போயிருப்பாங்க. அது காளி வெங்கட் அவர்களின் வினோதினி அவர்கள் நடிப்பு ரெண்டுமே பிரமாதமாக இருந்துன்னு சொல்லணும். அதுலேயும் அவங்க 2 பேரும் அந்த சிவத்தை நோக்கி அவங்க அந்த ஊர்ந்து போகிற சீன், அதுக்கப்புறம் அந்த பையனோட இணையிற சீன், அது அல்டிமேட்டாக இருக்கும். அது வந்து கலங்காதவங்களையும் கலங்க வைக்கும். ஸோ ஒரு ஜாலியான ஒரு எமோஷனல் படம் தான். பட் இன்னுமே திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி இந்த விஷயங்களை சொல்லியிருந்தா இன்னுமே ஹவுஸ்மேட்ஸ் வந்துட்டு இந்த வாரம் கிளாரிட்டியான வின்னராக தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல திரைப்படம், வேற ஒரு முன்னோட்டம், வேற ஒரு விமர்சனத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பேக் ஃப்ரம் உங்கள் விஜய் கிராஜகன். இந்த நிமிஷம் ரீல் வந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டுறது, ரீல் அந்து போச்சு.